அதே போல அன்னைக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றலனா இந்த உடம்புல உயிர் இருக்காது. ஐயோ மச்சான், உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு அவச்சொல் வரலாமா மச்சான்? அவச்சொல் இல்ல, சத்திய வாக்கு. சாமியாடி, நான் ஊர் பெரியவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், தீப திருநாள் அன்னைக்கு பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. அன்னைக்கு பூமி பூஜை நடந்தே தீரும். சரிங்க ஐயா. மச்சான் உசுரையே விட்டுருவேன்னு சொல்லிட்டு போறாருனா எல்லாத்துக்கும் அந்த வசுந்தரா தேவி தான் மச்சான் காரணம். ஆமா மாமா, இதுக்கப்புறமா அவளை சும்மா விடக்கூடாது. அவ இப்ப ஆபீஸ்ல தானே இருப்பா. நாம இப்ப உடனே போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும். நம்மள பார்த்து மிரண்டு போய் நம்ம பத்திரத்தை அவ திருப்பி கொடுக்கணும். எங்கிருந்தோ வந்த பொம்பளை நம்ம மச்சாங்கிட்டயே போட்டி போடுறான்னா அவளை சும்மா விடக்கூடாது மச்சான். அவளுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுக்கணும். வாங்க மச்சான், ஊர்க்காரங்க 4 பேர்த்த கூட்டிட்டு போவோம். சரி வாங்க மாமா. அண்ணே, தீப திருநாள் அன்னைக்கு பத்திரம் வரலனா ரகுராம் உசுர விட்டுருவாராம். வசுந்தரா கைக்கு போன நிலம் ரகுராம் கைக்கு திரும்ப வந்துருமா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்பவே மேல தளத்துக்கு சொல்லி வச்சிருங்க. ரகுராமோட இறுதி ஊர்வலத்துக்கு. தங்கச்சிமா, அதுக்கு என்னம்மா, இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். டேய் சர்க்குணம், கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஊர்ல பெரிய வீட்டு சாவு ஒண்ணு நடக்க போகுதுடா. அதுக்கு பெரிய மேளம், பெரிய மாலை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றா. சரியா? சரிங்க ஐயா. ஹலோ, நிறுத்துங்க. யார் நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. இந்த பாரு, யாராவது பக்கத்துல வந்தீங்க தலை அப்படியே துண்டா போயிடும். போடா வந்தீங்க. நாங்களே கொலை வெறியில இருக்கிறோம். ஏய், அந்த வசுந்தரா வெளில வர சொல்றான். ஒழுங்கா இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? ஏய் வசுந்தரா, எங்க இருக்க? வெளில வா. வெளியில வா. நீ வெளியில வரல, வழி பண்ணிடுவோம். ஏங்க, ஆபீஸ்க்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், போய் முதலாளி அம்மா வர சொல்லியா? போயா. ஆமா, அவ வர்ற மாதிரி தெரியல. இங்க இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவோம். எல்லாத்தையும் அடிக்கிறான், அடிச்சு நொறுக்குறான். உன்னை விடாதீங்க. மேடம், எவ்வளவு சொல்லியும் கேட்காம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க மேடம். இங்க பாரா, எங்களை உனக்கு யாருன்னு தெரியலையா? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. இப்ப எங்க நிலத்தை நீ போலியா தான் ரெஜிஸ்டர் பண்ணேங்கிற உண்மையை ஒத்துக்கல. இதெல்லாம் சுத்தி உன்னோட ஆபீஸ் உடஞ்சு கிடக்கு பாரு. அங்க விழுந்த ஒவ்வொரு அடியும் ஓ மேல விழுகும் சொல்லிட்டேன். அப்புறம் போலியா ரெஜிஸ்டர் பண்ணா அது உனக்கு சொந்தமாயிருமா? எங்க நிலத்தோட தாய் பத்திரம், ஒரிஜினல் பத்திரம் எல்லாத்தையும் இப்ப இங்க கொண்டு வந்து வைக்கிற. அப்புறம் நீ போலியா ரெஜிஸ்டர் பண்ண பத்தியா, அந்த பத்திரத்தையும் கொண்டு வந்து வைக்கிற. ஏய், கையெழுத்து வேணா போலியா போடலாம், கை நாட்டை எப்படி போலியா போட முடியும்? உங்க அண்ணன் தான் கை நாட்டை வச்சு இடத்தை எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. நீ போய் அவர்கிட்ட கேளுப்போ. ஏய், எங்க மச்சானை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? உன் ஃப்ராட் தனத்தை எல்லாம் எங்க கிட்ட காட்டாத. ஒழுங்கு மரியாதையா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வா. குடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவியா? உடையும் மச்சான். நாங்க உடஞ்ச இடக்கு பத்தியா?
அடுத்த அடி அங்க விழுகாது, ஓ மேலதான் விழுகும் சொல்லிட்டேன். வந்திருக்கிறது 6 பேரோ 7 பேரோ. நான் நினைச்சா பெரல் சுன்ற நேரத்துல 100 பேரை இறக்குவேன். என்ன பண்ணுவ? கூலி படைங்க வந்தா உங்கள ஒருத்தன் கூட வீட்டுக்கு போய் சேர மாட்டீங்க. நான் யாருன்னு காட்டவா? நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்க ஊருக்கு வந்து எங்க ஐயாவையே ஏமாத்துவ? நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்போமா? நாங்கெல்லாம் உசுருக்கு பயந்தவங்க இல்ல. ஊரே தரண்டோம். உன் நிலைமை என்னாங்கன்னு நினைச்சு பாரு. யார வேணாலும் வர சொல்லு, நீயும் நாங்களான்னு பாத்துடலாம். தலையா மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாருங்க சார், இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து தான் நான் உங்களை வர சொன்னேன். நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ரகுராமோட தம்பியும் அவரோட மச்சானும் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஆபீஸ எப்படி அடிச்சு நொறுக்கிருக்காங்கன்னு பாருங்க. யோ, என்னையா பெரிய சண்டையரானே? சார் கையெடுங்க சார். சார் முதல்ல கை எடுங்க சார். இந்த அம்மா எங்க மச்சானை ஏமாத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருந்த பத்திரத்துல திருடி எடுத்துட்டு வந்திருக்கு. அதோட என் மச்சான் கை ரேகையும் திருடி இருக்கு. முதல்ல இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதுக்கு ஆபீஸ்க்கு வந்து அடிச்சு நொறுக்குவீங்களா? இவங்க மேல தப்பு இருந்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்ல கோர்ட்ல கேஸ போட்டு வாதாடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? சார், இவங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்ல சார். அடிச்சு இழுத்துட்டு போங்க. நான் கம்ப்ளைண்ட் தரேன். வெளியில வர முடியாத அளவுக்கு கேஸ் போடுங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சார்